நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதிரி வணக்கம். இன்னும் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபோட்டோவை எவ்வளோ அழகழகாக நம்ம வந்து எடிட் பண்ணுறது, எவ்வளோ பக்காவாக நம்ம வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து வித்தியாசமாக எடிட் பண்ணி சூப்பராக போடுவாங்க. அது எப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப் வந்து நான் என்ன ஆப் சொல்ல போகிறேன்னா pixaloop அப்படிங்கிற ஆப். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களோட பேஜ் வரும். நியூ கிரியேஷன் கொடுங்க. நியூ கிரியேஷன் கொடுத்துட்டிங்கன்னா பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது கேட்கும். செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது என்னோட பிக்சர். இதில் வந்து நான் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. வரிசையாக நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இது வீடியோவாக க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து இதை GIF ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் ஆப் இந்த உங்களோட ஃபோட்டோவையே நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் போடுறதுக்கு பெஸ்ட் ஆப்னு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமேட் அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்குது. இந்த அனிமேட் ஆப்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனில் நான் போட்டிருப்பேன். என்னோட பிக்சரில் வந்து இந்த அருவி வந்து தண்ணி வந்து அப்படியே பாஞ்சு போகிறது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நமக்கு தேவையான வந்து ஃபஸ்ட்டு பேத் அப்படின்ட்டு இருக்குது. அப்புறமா ஆங்கர் அப்படி இருக்குது. இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஆங்கருங்கிறது ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஆங்கருங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு இப்போ இந்த தண்ணி மட்டும்தான் ஓடணும். அப்புறம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தண்ணிக்கு சைடில் இந்த மாதிரி டாட்டை வச்சு விட்ருங்க. இந்த நான் வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி டாட்டு வச்சு விட்ருங்க. இப்படி வச்சு விட்ருங்க. இங்கே அதே மாதிரி இப்படி டாட் வச்சு விட்ருங்க. இப்படி ஏன் வைக்கிறேன்னு உங்களுக்கு ரெண்டாவது புரியும். இப்படி வச்சுட்டிங்கன்னா அடுத்து பேத்துங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த தண்ணியை வந்து இப்படி இழுத்து அப்படி ட்ராக் பண்ணி விட்ருங்க. ஒரு 2 லைன் ட்ராக் பண்ணி விடுங்க. இப்படி விட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போது இதில் வந்து இந்த காலுக்கு கீழே வந்து ப்ளே பட்டன் இருக்குது. இந்த ப்ளே சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியுதா இந்த பிக்சர் வந்து தண்ணி வந்து அப்படியே ஓடி வர்ற மாதிரி ஒரு க்ரியேஷனும் உருவாயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த தண்ணியோட ஸ்பீடு இது இப்போ ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. தண்ணி போகிற மாதிரி நமக்கு தெரில. அதுக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இதை தள்ளி விட்டிங்கன்னா இதில் வந்து ஸ்பீடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்படி கூட்டிட்டோன்னா தண்ணி அப்படி ரொம்ப ஸ்பீடாக பாஞ்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இப்போ அந்த தண்ணியோட அந்த பாறையும் சேர்ந்து அப்படியே கீழே வர்ற மாதிரி இருக்குது. அது என்ன பண்ணணும்னா இந்த ஆங்கரை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆங்கரை இங்கே வச்சு விட்ருங்க. இப்படி தட்டி விட்ருங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி மட்டும்தான் வர மாதிரி தெரியும். இந்த பேத்தில் வந்து மேலே இருந்தே நீங்கள் கொடுத்து விட்ருங்க. இப்படி கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி ஆங்கரை இங்கே டச் பண்ணி விட்ருங்க. இப்போ எனக்கு அந்த ஸ்க்ரீன் சைடில் வந்து டச் பண்ண முடியலை. அதனால் ஜூம் பண்ணி அங்கே வச்சு விட்ருங்க. இப்போது இது ஓகே. தண்ணி வர மாதிரி நம்ம கிளியராக செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே கீழே இந்த தண்ணி விழுகிற இடத்துல இதுலேயும் டச் பண்ணி விட்ருங்க. ஜூம் பண்ணிக்கோங்க. சாரி, இதை வந்து அன்டூ கொடுக்கணும். இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணி விட்ருங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அன்டூ ஆயிரும். இப்போது கீழே இதுலேயும் ஒரு லைனை இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டுட்டு கொஞ்சம் கூட இப்படி பண்ணி விட்ருங்க. இப்போது இந்த ஆங்கரை கிளிக் பண்ணி இதில் டச் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போது இந்த இதில் உள்ள இந்த வேலைகள் முடிஞ்சிருச்சு. இந்த அனிமேட்டட் வேலைகள் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஜியாமெட்ரிக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் தான் இந்த ஆங்கர்ஸ் மாதிரி தான் இந்த இருக்குது பாருங்கள். இப்போ நான் அண்டு கொடுக்குறேன். இப்போ இங்கேருந்து ஒரு 2 டாட் வைக்க வேண்டியது இருக்கும். இதுலேருந்து இப்போ 2 டாட் வைக்கிறேன். இப்படி வச்சாச்சுன்னா இந்த மாதிரி போகும். இது வந்து நம்ம இந்த பிக்சருக்கு செட் ஆகாது. அதனால் இதில் நம்ம எடுத்து விட்ருவோம். பேக் வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரிமூவ். இப்போ இந்த ஆங்கர் ரிமூவ் பண்ணணுன்னா இந்த ரிமூவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எது தேவையில்லையோ அது மேலே டச் பண்ணிட்டீங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். அடுத்து ஸ்பீடு நீங்கள் பார்த்துட்டிங்க. அப்புறமா ஃப்ரீஸ்னால் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். அப்புறமா அன்ஃப்ரீஸ் பண்ணணுன்னா இதை அன்ஃப்ரீஸ் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு இதை ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ணது அப்படியே ப்ளே ஆயிரும். இது வந்து லூப்பும் அதே மாதிரி தான். இதை மாதிரி நம்ம அந்த வரைஞ்சி விடும்போது இந்த பிக்சர் வந்து எடிட் ஆகும். இதுவும் நீங்கள் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஸ்கை பிக்சர் நமக்கு எதுக்கு செட் ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு மணல் பரப்புலையோ இல்லைனா ஒரு கடற்கரையில் நம்ம இப்போ மேலே வந்து ஸ்கை வந்து நமக்கு கவர் ஆகிருக்காது. அதுக்கு இந்த ஸ்கை பிக்சர் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த ஃபோட்டோ வந்து இந்த ஸ்கை வந்து கரெக்டாக செட் ஆகாது. அதனால் இதில் வந்து அப்ளிகபிள் ஆகலை. நீங்கள் வச்சு பார்க்கும்போது வேறு இமேஜஸில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சு பாருங்கள். அருமையாக இருக்கும்.
அடுத்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்டு நமக்கு இந்த ஃபோட்டோவோட அழகை மெருகேற்றுறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ஷன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய ஃபோட்டோலேருந்து ஹார்ட், ஒரு சின்ன சின்ன ஹார்ட்டு இது வந்து அப்படியே பிளிங்க் ஆகி வெளியே வந்துட்டுருக்கு. அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரவுண்டை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் இதுலேயே நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நிறைய ஹார்ட் வரும், நிறைய ஹார்ட் பெருசு பெருசாக வரும். இதை வந்து டிக்ரீஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளாக வரும். இப்போ நான் ஒரு நார்மலாக அதை வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆப்ஷன். அடுத்து செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பூ மாதிரி இருக்குது. அடுத்து தேர்ட் ஒன் ஒரு சின்ன ஒரு இந்த நட்சத்திரம் மாதிரி வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இப்படி நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் வந்து இருக்குது. இப்போது இதை நம்ம எல்லாம் எடிட் பண்ணியாச்சு. ஓகே, டன், இவ்வளவு முடிஞ்சிருச்சு. அடுத்து பேக் வாங்க. இப்போ பேக் வந்தீங்கன்னா அடுத்து எலிமெண்ட் இருக்குது. இந்த எலிமெண்ட்டில் இந்த நெருப்பு போகிற மாதிரியும் அப்புறமா புகை போகிற மாதிரி, விண்வெளியில் அந்த ஸ்பேஸில் வந்து சுற்றுற மாதிரி, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நெருப்பை வைக்கிறோம் பாருங்கள். இந்த இருக்குது. இது நெருப்பு வந்து இந்த தண்ணி இருக்கிற இதுக்கு வந்து நமக்கு செட் ஆகாது. அதனால வேறு எதாவது நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மீன் சிம்பிள் இருக்குது. இதெல்லாம் டவுன்லோடு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். முதல்ல ஃபஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பண்ண வேண்டியது வரும். இப்போ எனக்கு வந்து நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால இது வந்து டவுன்லோட் ஆகலை. வேறு எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு காகம் பறந்து போகிற மாதிரி வருது. இது வந்து வீடியோ கிளிப் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை வந்து இங்கே இருக்குது. இந்த மாதிரி இதில் ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்குது. முயல் நடந்து போகிற மாதிரிலாம் இந்த மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பேக் வந்துடலாம். எலிமெண்ட் முடிச்சாச்சு. அடுத்து ஓவர்லே. இந்த ஓவர்லேயில் வந்து ஓவர்லாம் பட்டர்ஃப்ளை போகிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு இருக்குது. அடுத்து வந்து மழை பெய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அடுத்து வந்து இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. இந்த மாதிரி இதுவும் நீங்கள் வந்து வித்தியாசமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை வச்சுருக்கேன். அடுத்து வந்து அப்படியே பேக் வந்துடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் ஆப்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த சவுண்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நிறைய இருக்குது. ஓஷன், கிராக்கிள், அப்புறமா கிரிக்கெட்ஸு, ரெயின், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபஸ்ட் வந்து ஓஷன். இந்த ஓஷன் கொடுத்தோன்னா இந்த மாதிரி சவுண்டு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த சவுண்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி வச்சோன்னா உங்களுக்கு வந்து நான் பேசுகிறது கேட்காம இருக்கும். அதனால இப்போ சவுண்டை நான் டிக்ரீஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து கிராக்கிள். இது பார்த்திங்கன்னா நெருப்பு எரிகிற மாதிரி சவுண்டு கேட்கும். இது வந்து இதுக்கு நமக்கு தேவைப்படாது, இந்த பிக்சருக்கு நமக்கு தேவைப்படாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஃபோட்டோஸ் வந்து வச்சுருந்தீங்க, உங்களுக்கு முன்னாடி நெருப்பு இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா அந்த நெருப்பு அப்படியே மேலே நோக்கி போகிற மாதிரி நீங்கள் இந்த ஆங்கர் பேத் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இந்த நெருப்பு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி சவுண்டை அதிகப்படுத்தி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இந்த ரெயின் ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெயினை வச்சிட்டிங்கன்னா மழை பெய்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி இல்லை சவுண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேக் வந்துடலாம். அடுத்து கேமரா எஃபெக்ட்ஸ். இந்த கேமரா எஃபெக்ட்ஸ் வந்து இந்த ஃபோட்டோவுக்கு இப்போ நல்லா இருக்காது. ஏன்னா இது கொடுத்தோன்னா இந்த ஃபோட்டோ அப்படி இப்படி ஆடி அசைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வரும். இது வந்து நமக்கு இது நல்லா இருக்காது. அதனால் இது வந்து நம்ம இது கொடுக்க வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட். இந்த அட்ஜஸ்ட்டுங்கிறது பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், அப்புறமா டெம்பரேச்சர். இது வந்து நமக்கு இந்த ஃபோட்டோக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா இந்த ஃபோட்டோ நான் கிளியராக வந்து என்னோடய மொபைலில் நான் தெளிவாகவே எடுத்திருக்கேன். கரெக்டாக நீங்கள் வந்து சில இடங்களை கேப்சர் பண்ணுற ஃபோட்டோ வந்து நல்ல கிளாரிட்டியாக நல்ல தெளிவாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிரைட்னஸ் நான் வச்சுட்டு பிரைட்னஸ் இப்போ கூட்டுறேன் பாருங்கள், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது நீங்கள் வந்து அதிகப்படுத்தி குறைச்சி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் இதை அதிகப்படுத்தி வச்சுருக்கேன். அப்புறமா கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட பிளாக் கலரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் கொடுத்துட்டேன் கொஞ்சம் பிளாக்கு, என்னோடய ஹேரு அப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன். இது வந்து அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து ரெட்டிஷ் ஆயிரும். இது வந்து கொஞ்சம் பார்க்குறது நல்லா இருக்காது. அதனால் இது வந்து கொஞ்சம் நார்மலாகவே கொடுங்க. டெம்பரேச்சரும் அதே தான், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆயிரும். அது வந்து ஒரு நார்மலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும், நம்மளோட மொபைலுக்கு வந்து சேவ் பண்ணணும். அதான் ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ நான் வந்து சவுண்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு நான் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போ இவ்வளோ இருக்கட்டும். இவ்வளோ வச்சு நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணுங்கள்.
இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோவோட குவாலிட்டி எவ்வளோ வேணும், டியூரேஷன் எவ்வளோ வேணும் எல்லாமே இதில் கேட்கும். அதே மாதிரி மேலே வந்து ஒரிஜினல் அப்புறமா ஸ்க்ரீன் சைஸு கேட்கும், ரெசல்யூஷன் கேட்கும். நீங்கள் அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனோட சைஸ் அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 16:9. இதுனா இதுக்கு கரெக்டாக வராது. இப்போ ஒரிஜினல் நீங்கள் வச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரிஜினல் வச்சுருங்க. 1:1னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணால் 1:1ல் நீங்கள் எடுங்க. அதே மாதிரி சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. நீங்கள் இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரிஜினல் வைக்கிறேன். ஒரிஜினல் வச்சுட்டு டியூரேஷன் வந்து 6 செகண்ட் இருக்குது. இப்போ இது வந்து நான் ஒரு 30 செகண்ட்ஸ் இப்போ 30 செகண்ட்ஸ் நான் வச்சுட்டேன். இது வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, இதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1080p வந்து நம்ம ஃப்ரீயாகவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். 1080pனா எல்லாருக்குமே தெரியும். 1080pயே ஓரளவு நல்ல கிளாரிட்டியாக தான் நமக்கு இருக்கும். அடுத்து 2K. இந்த 2Kல வச்சிங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும். 4Kல வச்சாலும் பே பண்ண வேண்டியது. 2Kல வச்சுனா இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா பே பண்ண வேண்டிய மாதிரி கேட்கும் ஆப்ஷன். அதான் நான் 1080pலே வச்சு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு வருது. இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம்னா டைம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஒரு 3 or 4 மினிட்ஸுக்குள்ளே இது வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிரும். இப்போது எக்ஸ்போர்ட் ஆகி என்னோடய கேலரியில் வந்து ஃபோட்டோ சேவ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் எதுலையாவது ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். இப்போ வாட்ஸ்அப்னு கொடுத்தேன்னா வாட்ஸ்அப்பில் யாருக்கா சென்ட் பண்ணணும்னா இப்போ சென்ட் பண்ணலாம். இது வந்து எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டிங்கன்னா ஓகே, இந்த ஆப்பில் உள்ள ப்ராசஸ் நமக்கு முடிஞ்சிச்சு. இனி வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பேக் வந்து இதில் வந்து GIF எப்படி எடுக்கிறதுனா 2வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோக்கு அடுத்து 2வது ஆப்ஷன் GIF அப்படின்றது. இந்த GIF நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டியூரேஷன் இன்ஃபினிட்டி தான். உங்களுக்கு வந்து அது டியூரேஷன் காமிக்காது. அது ஒரு அளவு GIF இருந்தால் உங்களுக்கே தெரியும். இதுவும் நீங்கள் சைஸ் ஏதாவது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு GIF ஃபைலாக உங்களுக்கு வந்து கேலரியில் சேவ் ஆயிரும். இப்போ நம்ம கேலரியில் போய் பார்க்கலாம். நம்ம சேவ் பண்ணதை கேலரியில் போய் பார்க்கலாம். கேலரியில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதாக இருக்குது. இதுதான் இப்போ நான் கேலரியில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன் என்னோட அந்த எடிட் பண்ண ப்ராஜெக்ட். இதை நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். 30 செகண்ட்ஸுக்கு இருக்குது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் ப்ளே பண்ணி காமிச்சது. இப்போ நான் அந்த சவுண்ட் பேக்ரவுண்ட் ஓடிச்சுன்னா உங்களுக்கு நான் பேசுகிறது சரியாக கேட்காது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.